அப்படியா கருப்பாயாத்தா? நன்றி ஆத்தா, நன்றி நன்றி. நான் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும் நீங்களாச்சும் நினைக்கிறீங்களே. எங்க அத்தை இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் திட்ட தான் செய்வாங்களோ இல்லையா? இந்த மாதிரி என்ன வாழ்த்து சொல்லவே மாட்டாங்க. நல்லா இரு, 100 வயசுக்கு நீ வாழணும்னு ஒரு நாளாச்சும் சொல்லியிருக்கிறீங்களா அத்தை? பாருங்க கருப்பாயாத்தால எப்படி சொல்றாங்கன்னு. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கங்க நீங்க. சின்ன பொண்ணு கூட ஒரே வேடிக்கை தான். அடியே அதெல்லாம் கடக்கட்டே, போய் வந்த வேலையை பாரு முதல்ல. நான் வந்த வேலை என்ன திங்கிறதுக்கு தானே? பாக்குறேன். என்ன கருப்பாயத்தா டிஃபனால எடுத்துட்டீங்களா? வாட்ச் எங்க வீடு வரைக்கும் வந்துச்சு. அந்த வாசத்தை வச்சுதான் நானே தூங்கி எழுந்திரிச்சேன்னு பாத்துக்கோங்களே. நல்லா நீங்களே செஞ்சீங்களா என்ன கடையில வாங்கினீங்களா? ஏன் கருப்பாயத்தா? கடையில தான் சின்ன புள்ள இருக்கா, நான் ஒருத்தி என்னத்த போய் அனுமதி செய்யறது. இந்த காளி பையன் வேற ஏதோ செய்ய வேண்டாம், வீட்ல எல்லாம் கடையில வாங்கிக்கலாம்ட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். எல்லாம் வந்துருச்சு டிஃபனெல்லாம். வந்துருச்சா? அப்ப சரி. அது போய் நான் வந்த வேலையை பாக்குறதே நீ. அடியே கூறு கட்டவளே, வந்த வேலையை பாருடனே திங்கிறதுக்கு தான் அனுமதி இருக்கிற. திங்கிறத அப்புறம் திங்கிற பொறுமையா? இதான் இந்த கல்யாண புள்ள போய் கதவை சாத்தி ரொம்ப நேரம் ஆச்சாமா. என்னன்னு போய் பாரு போ முதல்ல. என்னத்த சொல்றீங்க? கல்யாணம் பொண்ணு கதவை சாத்தி ரொம்ப நேரமாச்சா? இப்பவே எதுக்கு கதவை சாத்துனா? அடியே ரெடி ஆகிறதுக்கு என்னமோ கதவை சாத்தி இருக்கலாட்டுக்குது. கதவை தட்டினா திறக்கவே மாட்டேங்கிறா. இதை வரேன்னு சொல்லி இருக்கலாட்டுக்குது. என்னன்னு போய் பாரு போ. ஏதாவது அவளுக்கு ஏதாவது உதவி வேணுமா என்னன்னு போய் பாரு. அந்த பிள்ளைக்கு வேற ஏதாவது ரெடி ஆயிட்டாலும் என்னன்னு அதை போய் கவனிப்போ. அப்புறம் திங்கலாம் இங்கே ஓடிடாது. ஓ அப்படியா? சரிதா டென்ஷன் ஆகாதீங்க. நான் அந்த உள்ளே ரெடி பண்ணிட்டே பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க. உங்களுக்கு சுகர் தாங்காது, மாத்திரை வேற சாப்பிடுங்களா? போங்க. ஆமா ரொம்ப தான் அக்கறை. நானெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு நீ சொல்லாத, ஆர்டர் போடாத. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் சொன்ன வேலையை பாரு போ. நான் என்ன வயசுனாலும் ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்குது. அது சரி, நீங்க ஆர்டர் போட்டு பழக்கம். உங்களுக்கு ஏதாவது நல்லது சொன்னா கூட திருப்பி நீங்க என்னை பேசுங்க. என்னமா பண்ணுங்க. மாத்திரைகள் கையில வச்சிருக்கீங்களா இல்லையா? அதை எது கையில தூக்கிட்டு பக்கத்துல தானே வீட்டுல போய் நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே ரொம்ப இது பண்ணுவா. போய் சொன்னது செய் போ. நான் வேற அந்த தாளையில குண்டு மணியில கோக்கணுமாமா. போய் அந்த வேலையை பாக்குறேன். தாளையில குண்டு மணி கூக்கணுமா? சரி கண்ணு தெரியுமா அதெல்லாம் கோக்கறக்கு? வியாத்த முறைக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, கண்ணு தெரியுமான்னு தான் கேட்டேன். ஒரு வேளை உங்களுக்கு கோக்க தெரியலன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல, அதுக்காக தான் கேட்டேன். அதுக்கு போய் இந்த மாதிரி முறைக்கிறீங்க. வந்த இடத்துல என்ன பேச வைக்காத. போ சொன்ன வேலையை பாரு. முதல்ல அந்த உள்ள என்ன பண்ணிட்டு இருக்குது என்னன்னு போய் பாரு போ. கண்ணு தெரியலையா, காது கேட்கலையான்னு கேட்டுட்டு இருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். அதான் கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்கீங்களா, கண்ணு செக் பண்ணி போட்டுக்கிறல. அப்புறம் என்ன, அதெல்லாம் இப்போ எனக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். பேன் நாட்டோட ஏற்றி எழுதிட்டீங்களா? அதெல்லாம் உங்க பையன் ஏத்தி விட்டுருவாரு. அங்க முன்னாடி தான் வாசல் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கிறாரு. அவரவே ஏத்தி விட சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அது போதும். மாமியா மருமக எங்க வந்தா உங்க பஞ்சாயத்து தீர மாட்டேங்குது. சின்ன பிள்ளை நீ போய் அவன் இந்த புள்ளை என்ன பண்ணிட்டு இருக்குது என்னன்னு போய் பாரு போ. ரங்க நீ வாரங்க. ஆமா அவகிட்ட பேசினா பொழுதுனே பேசிட்டே இருப்பா. வா நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். என்ன இந்த பொண்ணு இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்றாங்க. சரி போய் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு தானே நம்ம சாப்பிட முடியும். சொல்லிட்டுமே வந்தது சாப்பிடலாம்னு நினைச்சா எதையாவது ஒன்று வேலை கொடுத்துருக்காங்கப்பா. அடியே ஆரா எந்த ரூம்ல அடி இருக்கிற? என்னப்பா காளி புது மாப்பிள்ளை ஆயிட்டா? ஜாலிதா? ஆட போவாங்கண்ணா. என்னடா காளி அந்த புள்ளம் கிட்ட எல்லாம் நல்லா பேசுதா? அப்பப்பா பேசுவாங்கண்ணா. என்னடா காளி என்னமா இருக்கிற அப்பப்ப பேசுவாங்கன்ட்டு ஏன் இன்னும் சரியா பேசிக்கிறது இல்லையா நீங்க? இப்பதான் எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சுல, இன்னும் பாரு இப்ப ஊர் வரையும் பண்ண போறீங்க. அப்புறம் என்ன அந்த பொண்ணோட அம்மா வராங்களாடா? அவங்க ஹாலிக்கு அங்கே வந்துடுறேன்னு சொன்னாங்கண்ணா. பரவாயில்லையா காளி இப்ப அந்த அம்மாக்கு நல்லா ஆயிட்டாங்களா? பரவாயில்ல சின்ராஸ் அண்ணா. எல்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நாள் ஆகும் நல்லா எந்திரிச்சு எல்லாம் நடுமாடு இருக்கு. இப்போதைக்கு பரவாயில்ல. என்னமோ காளி ஏதோ அவங்க வேலை அவங்க செய்யற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா கூட போதும். ஏன்னா பாரு அவங்களும் ஒரே புள்ளையதான் வச்சிருக்காங்க. ஏதாச்சுன்னா இந்த பொண்ணு தான் நாங்க போய் பார்த்து போனேன், அதுதான் சொல்றேன். டாக்டர் எல்லாம் ரெடி ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கண்ணா. பார்க்கலாம். சரி காளி என்ன ரெடி ஆயிட்டீங்களா? என்ன எப்போ கிளம்புறது? என்ன இங்கே நின்றுட்டு இருக்கிறோம்? எத்தனை மணிக்கு போகிறது? போகலாண்ணா 10:30 மணிக்கு தாண்ணா. 10:30 மணிக்குண்ணா நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம் அங்கே முன்னாடி. காளியப்பா. அப்பா. என்னடா தம்பி நின்று பேசிட்டே இருக்கிற? வந்தவங்களை சாப்பிட சொல்ல மாட்டியா? சின்ராசு காசி தம்பி வாங்கப்பா, வந்து சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் வாங்க. டைம் ஆச்சுல. சாப்பிடலாம்ப்பா சாப்பிடலாம். நானும் அதான் எத்தனை மணிக்கு வருது என்னன்னு இப்பதான் கேட்டுட்டு இருந்தான். இதான் பையன் நான் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு தான் நின்னா கிளம்பிட்டான். அதான் இது கிளம்புறலாம்ப்பா கோயிலுக்கு. நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? உள்ள எல்லாம் பொம்பளைங்க தான்ப்பா ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு வேட்டி சட்டை கட்டுனா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நான் என்ன போய் ரெடி ஆகுறேன். நீங்க வந்து சாப்பிடுங்கப்பா வாங்க, முதல்ல சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பலாம். சரிப்பா நாங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம், நீங்க போய் ட்ரெஸ் மாத்துங்க போங்க. சரிப்பா சரி நான் போய் துணி மாத்திட்டு வரேன்டா. ஒரு வேட்டி எடுத்து கட்டிட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு போய் சாப்பிட வை, நீயும் சாப்பிடு போ. சரிங்கப்பா. நானும் இப்பவே சாப்பிடணுமா? தனியாவாப்பா சாப்பிடணும்? உன்னை யாரடா தனியா சாப்பிட சொன்னா? அப்போ சின்ராஸ்க்கு கார்த்தி தம்பிக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு நீயும் சாப்பிடு போ. 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்புங்க. நானும் அதுக்குள்ள வேட்டி சட்டி போட்டுட்டு வந்துடுறேன். நம்ம முன்னாடி எல்லாம் போகலாம் ஆம்பளையாளுங்க. பொண்ணுங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு பின்னாடி வரட்டு வா. சீக்கிரம் வாடா. என்னடா காளி தனியா சாப்பிடணுமான்னு கேட்குற? அப்பாக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன் நீ கேட்டது. ஏன் பொண்ணு கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சியா இப்பவே? அது இல்லைண்ணா, ஒரு வேலை சேர்ந்து சாப்பிட சொல்லுவாங்களோ என்னமோ நினைச்சுதான் கேட்டேன். ஏய் ரொம்ப வலியாதவா? ஐயோ இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்டபத்துல எல்லாம் ரிசப்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடுறது. இப்பவே உட்காந்து சாப்பிடுறது இல்ல. வா. அப்படியாண்ணா? நானே என் ஃப்ரெண்ட்ஸுங்க கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன்னா அப்போ உட்கா உட்காந்து சாப்பிடுவாங்களா? சரி அதான் இப்பவே நம்மளும் உட்கா உட்காந்து சாப்பிடணுமான்ட்டு தான் கேட்டேன். இப்போ மேரேஜ் ஹாலில் தான் அப்படிதான் சாப்பிடணுமா? இப்போ இல்லையா வீட்டில்? பாத்தியா சின்ராசு எப்படி இருந்த பையன் எப்படி ஆயிட்டான்னு பாரு. டேய் வா உங்க அப்பா சொல்லிட்டு போன தெரியலையா சீக்கிரம் கோயிலுக்கு கிளம்பணும்னு? வாடா.
டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்மளும் கிளம்பலாம். ரொட்டிக்காரன் வாரு இங்க வந்து நல்ல நாயம் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறான். காசி வேற உங்க சம்சாரம் வந்திருக்காங்க. காளி புது மாப்பிள. வாங்கக்கா வாங்க வாங்க. என்ன நீலா ரெடி ஆயிட்டு தான் வரேன்னு சொன்னா அப்படியே வந்திருக்கிற, இன்னும் ரெடி ஆகாம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தப்ப வீட்டுல? நீ ரெடி ஆயிட்டு ஃபோன் பண்ணுவேன் நான் நினைச்சிட்டு இருந்தா வந்து கூட்டிட்டு வரலான்ட்டு. நீ என்ன இப்படி வந்து நிக்கிற? அது ஒண்ணு இல்லையா, இந்த சின்ன புள்ள தான் ஃபோன் பண்ணி வர சொன்னா. அது அப்புறமா நம்ம போய் ரெடி ஆக்கலாம், இங்க வா வேலை இருக்குதுன்னா. சரி அதான் நான் வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி இப்போ உள்ளதான் எல்லாரும் இருக்கிறாங்க, அப்ப என்னன்னு பார்த்து போ. சரி சரி நான் உள்ள போய் பாக்குறேன். சரிக்கா போங்க போங்க உள்ள. அப்படியே சாப்பிடுங்க, டிஃபன் எல்லாம் வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன வேலைன்னு பாருங்க. சரி பக்காளி சரி சரி. யோ டொப்பி நீ சாப்பிடலையா? எல்லாத்துக்கு முன்னாடி இப்படிதான் கூப்பிடுவா. இவ்வளவு என்னதான் பண்றது, வீட்டுல தான் டொப்பி டொப்பிங்கிறான்னு வெளியே வந்தாலும் அப்படிதான் கூப்பிடுவா. நீ போ, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அப்படியா சரி சரி. என்ன கல்யாண வீட்டுல ஒருத்தரையும் காணோம். சின்ன புள்ள எங்க இருக்கிறான்னு தெரியலையே. சின்ன புள்ள இங்க தானே வந்துட்டேன்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணா. நிலா வந்துட்டியாடி? நான் அங்கே ரூம்குள்ளே தான் இருக்கிறா. லெஃப்ட் சைடு இருக்கிற ரூம்ல இருக்கிறேன், கதை திறந்து வா. ரூமுக்குள்ள இருக்கிறாளா? என்ன துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எங்க வீட்டுல வச்சு ரெடி ஆயிட்டுக்கிறாளா? நாம மட்டும் எதுவுமே எடுக்காம பாட்டு சுடியாரோட வந்துட்டோம். என்ன பண்ணிட்டு வாடி சீக்கிரம். வந்துட்டல வர வர இரு. ஆரா என்னதான் பண்ணிட்டு இருக்கிற உள்ள? ரொம்ப நேரம் கதை தட்டிட்டு இருக்கிறாங்களாமா, கதவை திறக்கலையாமா? என்ன சே இப்படி உட்காந்துருக்கிறா? ரெடி ஆயிட்டே இல்லையா? சின்ன புள்ளக்கா எனக்கு சாலையே கட்ட தெரியலக்கா, சும்மா அப்படியே சுத்திட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கறேன். என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கா இப்படி பண்ணிட்டு இருந்தா? ஒரு வார்த்தை கூப்பிட்டுக்கலாம்ல எனக்கு. யார்கிட்ட கேக்குறதுன்னு என்னன்னு தெரியலக்கா. எங்க அத்தை கிட்ட சொல்லலாம்னா எங்க அத்தைக்கு பாருங்க எப்ப பார்த்தா நைட்டியே போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சால் கட்ட தெரியுமா என்னன்னு தெரியல. கேட்கறதுக்கு பயமா இருந்தது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் தெரியுது, சால் கட்ட தெரியலையான்னு திட்டுவாங்கன்னு பயந்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நின்னா கூட சாலை விழுந்துருந்து அப்படியே இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கறக்கா பிடிச்சிட்டு. ஐயோ நல்ல கதையா இருக்குது போ. இவ்வளோ எல்லாம் படிக்கிறீங்க, இது பண்றீங்க, ஒரு சாலை கட்ட தெரியலங்கிறீங்க. சாலை கட்டுறது என்ன பெரிய ஆரிய வித மாதிரி நான் பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி எந்திரி, நான் கட்டி விட்றவா? அம்மா என்ன இந்த சாலியா கட்ட போற? இது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லையே, சுமாராக தானே இருக்கு. இல்லக்கா இந்த சாரி இல்ல வேற சாரி. எப்படி இருந்தாலும் எனக்கு கட்ட எனக்கு என்ன பண்றது தெரியாம தான் இந்த சாலை எடுத்து அப்படியே சுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அம்மா உங்களுக்கு நிஜமாவே சாலை கட்ட தெரியுமாக்கா? என்னது எனக்கு சாலை கட்ட தெரியுமாவா? இல்லக்கா அது வந்து எப்ப பார்த்தா நீங்களும் மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி ஃபேன் ஷர்ட் தானே போட்டிருக்கீங்க. நீங்களும் சாலை கட்டியே நான் பார்த்ததே இல்லையா? அதான் உங்களுக்கு கட்ட தெரியுமா என்னன்னு டவுட் கேட்கலான்னு கேட்டேன். அப்படியா? ஆளை போத்தாலே இடக்கூடாதாரா? இந்த ஊர்லயே வச்சு என்ன மாதிரி நீட்டை சால் கட்டுறவங்க யாரும் இல்லை தெரியுமா? நான் அவ்வளோ பக்காவா நல்லா கட்டி ஃபுல்லாக ரெடி ஆனேன்னு வெய்யி அப்படியே அசந்து போயிடுவாங்க. அசந்து என்னை பார்த்து கட்ட தெரியுமான்னு கேட்குறியா? அது ஏன் பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு இருக்கிறேன்னா எனக்கு டெய்லி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான் அப்படி போட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் ஃபங்க்ஷனாக அது இதெல்லாம் வந்தால் சாலை கட்டினா அதெல்லாம் சூப்பராக கட்டிக்குவேன். வா வா நான் உனக்கு கட்டித்தரேன், கவலையே படாத. அதெல்லாம் உங்களுக்கு நானே கட்டி பழகி விட்றேன். இப்போதைக்கு நான் கட்டி விட்றேன், வா எந்திரி எந்திரி. அது சரிக்கா இப்போ ஃபங்க்ஷன் தானே, ஆனா நீங்க இப்போ சாலையே கட்டவே இல்ல, அப்படியே வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நான் எப்படி வந்தாங்கிறது தான் முக்கியமா? நான்லாம் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுவேன். என்னை பற்றி இப்போ எதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு முதல்ல சால் கட்டணுமா வேண்டாமா? நீ ரெடியாக வேண்டாமா? ரெடி ஆகணும்க்கா. சரி முதல்ல போய் இந்த சாரியை கழட்டிட்டு போ, வேற எந்த சாலை கட்டணுமோ அதை எடுத்துட்டு வா போ. சரிக்கா. சின்ன புள்ள இங்க தான் இருக்கறியா? வாடி வாடி, அப்போ வர சொன்னது இப்போதான் வர. உனக்கு என்னடி பக்கத்து வீடு எட்டி பார்த்தா உள்ள கூட்டுக்குவ? நான் அப்படியா? அந்த தெருவுல இருந்து வர வேண்டாமா? கடைசியில இருக்கிறேன். அங்க இருந்து வரக்கே 1/4 மணி நேரம் ஆகுது. பொறுமையா தான் நடந்து வர முடியும். 1/4 மணி நேரமா? நான் உனக்கு ஃபோன் பண்ணி 3/4 மணி நேரம் ஆச்சு. சரி விடுடி, அதுதான் முக்கியமா. சரி வா போய் சாப்பிடலாம். சாப்பிடறதுக்கு தானே கூப்பிட்டேன். என் புருஷன் வேற வெளியே நின்னுட்டு இன்னும் ரெடி ஆகலையா, ரெடி ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெடி ஆயிட்டு வருவேன்னு பார்த்து இப்படியே வந்திருக்கிறான்ட்டு. நான் இனி போய் மறுபடியும் ரெடி ஆயிட்டு வரணும். சரி வா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நானும் போறேன். எல்லாரும் 10 மணிக்குள்ள வந்துருவாங்களாட்டு இருக்குது. மணி இப்போ 9 ஆக போகுது. வாடி சீக்கிரமா. இருடி ஒரு 5 நிமிஷம். இதான் இந்த ஆரா பொண்ணு இன்னும் ரெடி ஆகலையா? சரி அவளை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் முடிய போகுதே, முடிச்சுட்டு நம்ம போய் சாப்பிடலாம். இன்னுமா அந்த புள்ள ரெடி ஆயிட்டு இருக்குது? ஐயோ பசியோட வந்தனே. சீக்கிரம் சீக்கிரம். நான் ஏதாவது பண்ணணுமா? தலையில சீவணுமா அவளுக்கு? இருடி பார்க்கலாம், ஒரு நிமிஷம் இரு. அக்கா சூப்பரா சேலை கட்டி இருக்கீங்கக்கா. நான் இந்த அளவுக்கு நீட்டா கட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லக்கா. செம்மக்கா சூப்பர்க்கா. எப்படிக்கா இப்படி எல்லாம் இவ்ளோ டாலண்ட் வச்சிருக்கீங்களேக்கா? சூப்பர்க்கா. சேலை கட்டி விட்டுட்டாலாமே, இது ஒரு டேலண்டாமா இவளுக்கு. என்னடா உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, நீட்டா இருக்கா? சூப்பர்க்கா சூப்பர்க்கா. சின்ன புள்ளக்கா எனக்கு இதே மாதிரி கட்டி பழகிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கா. சரி அதெல்லாம் அப்புறம் பழகிக்கலாம். இப்போ என்ன அவ்வளோதானா? என்ன ஹேர் ஸ்டைல் எதுவும் பண்ணலாம்? இல்லக்கா இப்போ இதுவே போதும். கொஞ்சம் பூ மட்டும் லைட்டா வச்சுக்கலாம்க்கா. போதுக்கா. நம்ம அங்க மண்டபத்துக்கு போகல, அதுக்கு வேற ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்கறக்கா. என்னவே மண்டபத்துக்கு போறதுக்கு வேற ட்ரெஸ்ஸா? இந்த சாரியே நல்லா தானே இருக்குது. அது என்ன வேற சாரி எடுத்துருக்கீங்களா? ஆமாக்கா. ஆனா சாரி இல்ல, இந்த இதுக்கா. என்னது லெஹங்காவா? இப்போல்லாம் அதானே நிறைய பேர் எடுத்து போடுறாங்க ரிசப்ஷனுக்கெல்லாம். நீங்களும் அதான் வாங்கியிருக்கிறீங்களா? ஆமாக்கா அந்த மாதிரி தாக்கா. அதனால ஹேர் ஸ்டைல் வேணும், அங்க ஏதாவது பண்றதுன்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதுவே ஓகேதாக்கா. சரி அப்போ அவ்வளவுதான். ரெடி ஆயிட்டீல்ல? சின்ன புள்ள வா. சின்ன புள்ள நம்ம போய் சாப்பிட்டுட்டு நம்ம துணி மாத்திட்டு வந்துடுறேன்.
சரி ஆரா. சரி நீ எதுவும் சாப்பிடலையா? உனக்கு டிஃபன் வேணா எடுத்துட்டு வந்து இங்கே கொடுக்கட்டுமா? இப்படியே சாப்பிட்றியா? நான் சாப்பிட்டாச்சுக்கா. டிஃபன் வந்ததுமே அவர் கொண்டு வந்து எனக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாரு. நான் ஃபர்ஸ்டே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரூம்குள்ளேயே வந்தேன். அடிப்பாவி, சாப்பிட்டுட்டியா? உங்க அக்கா என்னமா நீ சீக்கிரமாவே ரூம்ல வந்து உள்ள உட்காந்துட்டு கதவே திறக்கலன்னு சொன்னாங்க. இல்லக்கா, ஆண்டிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டுட்டேன். அது சரிதா. சரி சரி, அப்போ நீங்கள் வெயிட் பண்ண, நாங்கள் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரோம். கோயிலுக்கு போகணும், முன்னாடி போங்க, நாங்கள் நேரம் அங்கே வந்துடுறோம். சரியா? சரிக்கா. சின்ன புள்ள வாடி போலாம். பாரு, அந்த பையன் இப்பதான் கல்யாணம் பண்ணா, எவ்வளவு பொறுப்பா இருக்கிறான் பாரு. பொண்டாட்டி சாப்பிடலன்னு சொல்லி எப்படி டிஃபனை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டு போயிருக்கிறான்னு. நீ ஒன்று கட்டியிருக்கிற, நான் ஒன்று கட்டியிருக்கிறேன். ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை. நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு கூட கேட்காம வாரு. அதுங்க போய் நல்லா கொட்டிட்டு இருக்குதுங்க. வா, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வா, முதல்ல போய் நாமளும் சாப்பிடலாம். ஆமாடி, நீ சொல்கிறது சரிதா. வா, அந்த நட்டப்போக்கம்னு பாரு என்னை விட்டுட்டு போய் தின்னுட்டுக்கிறான். சரி வா, நாமளும் போய் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு நானும் போய் ட்ரெஸ் மாத்துறேன். நீ சாலை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, எங்கள் வீட்டில் ஏற்றி வச்சு மாற்றிருக்கலாம்ல. மாத்திருக்கலாம் தான், எனக்கு தோணல. எல்லாம் முன்னாடி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். சரி வா, என்ற டொப்பிக்காரங்க தின்னு முடிச்சிட்டானா அதை போய் அவனை வண்டியில் போய் எடுத்துட்டு வர சொல்கிறேன். உங்கள் வீட்டிலே வச்சு மாற்றிக்கிறாப்பண்ணா. ஆமாம் ஆமாம், அதான் கரெக்ட். சரி வா, உங்கள் வீட்டுக்கார அனுப்பி உன்னோட ட்ரெஸ்ஸில் முன்னாடி தான் எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்கிறேன். எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லு. எங்கள் வீட்டில் போய் நம்ம 2 பேரும் ரெடி ஆகிட்டு வந்துடலாம். சரிடி வா, அதுக்கு முன்னாடி போய் சாப்பிடலாம். பாசு மூக்கு தொலைக்குது. என்னென்ன எடுத்துருக்காங்கன்னு என்ன ஒன்றும் தெரியல. நிறைய டிஃபன் வந்திருக்குதோ. நிறைய டிஃபன் இல்லடி, நிறைய ஐட்டம் இருக்குது. வா, இட்லி பூரி பொங்கல் வடை, அப்புறம் என்னமோ புதுசாக ஏதோ ஒரு என்ன மஷ்ரூம் பிரியாணியா எல்லாம் வந்திருக்குது. வா போய் சாப்பிடலாம். இவ்வளோ ஐட்டம் இருக்குதா? சரி சரி வா அப்பனா. அதான் வா, ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே வந்துட்டே இருக்குதா? சரிடி. லட்சம் ஊறுது இப்போவே. சரி மாறா, நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். சரிங்கக்கா, போய் சாப்பிட்டுட்டு வாங்க போங்க. என்னடி, அவங்களே போட்டு தருவாங்களா இல்லை நாமளே எடுத்து போட்டு சாப்பிட்றதா? இந்த பரிமாறக்கெல்லாம் பெருசாக ஆளுங்க இல்லையாட்டு இருக்குது. அதெல்லாம் நம்மளே தாண்டி போட்டு சாப்பிடணும். இந்த கருப்பாயத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் இருந்துட்டு அங்கே எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், நீங்கள் தானே இருக்கிறாங்க வீட்டளவுக்கு தானே. வா, வேணுங்கிறது நம்மளே எடுத்து போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படியா? சரி சரி, அதுவும் நல்லதுதான். அவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கு நம்ம எது பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம போட்டு நல்லா சாப்பிடலாம். சரி வா. நம்ம சூப்பராக தான் ரெடி ஆகிருக்கிறோம்.